தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வடக்கு மண்டலம் திமுகவின் கோட்டை. 2021 சட்டமன்ற தேர்தலில் வடக்கு மண்டலத்தில் உள்ள 91 தொகுதிகளில் திமுக 56 இடங்களிலும் அதிமுக 27 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன. வரும் தேர்தலில் இந்த எண்ணிக்கையை மேலும் உயர்த்தவே தற்போது திருவண்ணாமலையில் இளைஞரணி சந்திப்பை நடத்துகிறது திமுக. அதாவது கடந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலத்தில் உள்ள 11 தொகுதிகளில் அதிமுக 10 வெற்றி பெற திமுகவுக்கு ஒரு இடம் மட்டுமே கிடைத்தது. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளில் ஒன்றில் கூட திமுக வெற்றி பெறவில்லை. ஆனால் இதே பகுதிகளில்தான் பாமக 5 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதேபோல விசிக வெற்றி பெற்ற 4 இடங்களில் 2 தொகுதிகள் வடக்கு மண்டலத்தில்தான். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வெற்றி பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியும் வடக்கு மண்டலத்தைச் சேர்ந்ததுதான். இதன்படி 2021 தேர்தலில் இந்த இரு மாவட்டங்களிலும் திமுகவுக்கு கிடைத்த கசப்பான அனுபவத்தை மாற்றி அமைக்க அக்கட்சியின் தலைமை முடிவெடுத்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டே திருவண்ணாமலையில் தற்போது திமுக இளைஞரணி சந்திப்பு நடைபெறுவதாக சொல்லப்படுகிறது. இதனால் வடக்கு மண்டலத்துக்கு உட்பட்ட 91 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த திமுக இளைஞரணி நிர்வாகிகளுக்கும் சேலம், வேலூர், தருமபுரி உள்ளிட்ட 13 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் திருவண்ணாமலை நிகழ்ச்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது.